ஹரிய ஒரு டைரக்டரா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். எத்தனை பேருக்கு அவர் ஒரு பாடலாசிரியருங்கிறது தெரியும். அவரு டைரக்ட் பண்ண படங்கள்லயே பல பாட்டு எழுதியிருக்கிறாரு. தாமிரபரணி படத்துல வர தாலியே தேவையில்லைங்கிற பாட்டு அவர் எழுதுனது தான். வேங்கை படத்துல வர பெத்தவங்க பார்த்து வச்ச பொண்ணு எனக்கு பிடிக்கல அந்த பாட்டும், என்ன சொல்ல போற அந்த பாட்டும் அவர் எழுதின பாட்டு தான். S3 சிங்கம் 3 படத்துல வர அந்த வேட்ட வேட்ட வேட்டங்கிற அந்த தீம் சாங்கும், ஒய் 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 ஒய்ஃபை அந்த பாட்டும் இவர் எழுதின பாட்டு தான். சேவல் படம்னு ஹரி சிலபஸ்ல இருந்து அவுட் ஆஃப் சிலபஸ்ல ஒரு படம் இருக்கு. டோட்டலா கமர்ஷியல் எலமெண்டே இல்லாம ஒரு வித்தியாசமான ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு சேவல்னு. பரத், பூனம் பஜ்வா, சிம்ரன் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல வர தாயாரம்மாங்கிற பாட்டும், துளசி செடியாங்கிற பாட்டும் அவர் எழுதின பாட்டு தான். வேல் படத்துல வர ஒற்றை கண்ணால பாட்டும், தொப்புள் கொடி சொந்தம் ஒன்றுங்கிற பாட்டும் அவர் எழுதின பாட்டு தான். யானை படத்துல வர ஹம்மு அபிராமியோட இன்ட்ரோடக்ஷன் சாங் ஒன்று இருக்கு. கணபதி சரணம் கணேச சரணம் சொல்லி அவங்க சாமி கும்பிட்டு வெளியே வருவாங்க. அந்த பாட்டும், அப்புறம் அவங்க ஓடி போனதுக்கு அப்புறம் அருண் விஜய் வந்து அவங்களை திரும்ப வீட்டுக்கு கூட்டு வருவாரு அந்த படத்துல. அந்த ஓடி போனவங்க வீட்டுக்கு கூட்டு வரப்ப கார்ல வச்சு ஒரு பாட்டு வரும், அழுதுகிட்டே வருவார் அருண் விஜய், தெய்வ மகளேன்னு. அந்த பாட்டும், வில்லனோட பையன் இறந்துருவான், இறந்தப்ப ஒரு இலவு சாங் வரும், எதனால வருத்தம் எங்களுக்கு எதனால வருத்தம் சொல்லி. அந்த பாட்டும் இவர் எழுதின பாட்டு தான். இது எல்லாமே அவர் படங்கள்ல அவரு சடனா நமக்கு வேணும், ஒரு இமீடியட்டா அந்த இடத்துல ஒரு பாட்டு நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல எதுக்கு சொல்லி நம்மள ஒரு பாட்டு எழுதிக்கோன்னு சொல்லி ஒரு எழுதினது தான் அந்த பாட்டு.